இலங்கையில் 2020 ஒக்டோபரில் சீனி மீதான வரி 50 பைசாயில் இருந்து 25% குறைக்கப்பட்ட விவகாரத்தில் குற்றவியல் குற்றங்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை என சட்டமா அதிபர் அறிவித்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் CID கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது. சம்பவம் மற்றும் குற்றச்சாட்டுகள் 2020 அக்டோபர் 13 அன்று நள்ளிரவு முதல் சீனிக்கான செஸ் வரியை 50 பைசாயில் இருந்து 25% அரசாங்கம் குறைத்தது. இந்த வரி குறைப்பால் அரசுக்கு 10 பைசா 600 மில்லியனுக்கும் அதிகமான இழப்பு ஏற்பட்டதாகவும், வரி குறைப்பின் பலன் மக்களுக்கு கிடைக்காமல் பெரும் வரி மோசடி நடந்ததாகவும் பல்வேறு தரப்பினர் குற்றம் சாட்டினர். இதையடுத்து இது தொடர்பாக விசாரணை நடத்தக் கோரி முறைப்பாடு அளிக்கப்பட்டது. விசாரணை மற்றும் சட்டமா அதிபரின் முடிவு. குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த விவகாரம் குறித்து விரிவான விசாரணைகளை நடத்தியது. விசாரணை அறிக்கைகள் அனைத்தும் சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டன. அறிக்கைகளை பரிசீலனை செய்த சட்டமா அதிபர் இந்த விசாரணையில் எந்தவொரு குற்றவியல் குற்றமும் கண்டறியப்படவில்லை என்று CID-க்கு தெரிவித்தார். நீதிமன்றத்தின் உத்தரவு. நேற்று ஜூன் 12, 2025 கொழும்பு மேலதிக நீதவான் கெமிந்த பெரேரா முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. சட்டமா அதிபரின் அறிவிப்பை கேட்ட நீதவான் இந்த விசாரணையை முடிக்க அனுமதி அளித்தார். அத்துடன் சீனி வரி குறைப்பால் ஏதேனும் தரப்பினர் தேவையற்ற லாபம் அடைந்துள்ளனரா அல்லது ஊழல் அல்லது இலஞ்சம் நடந்துள்ளதா என்பதை மேலும் விசாரிக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதவான் உத்தரவிட்டார். அப்படி ஏதேனும் ஊழல் அல்லது இலஞ்சம் வெளிப்பட்டால் வழக்குகளை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அனுப்பி குற்றவாளிகளை கண்டறியுமாறும் நீதவான் தெரிவித்தார்.